டெக்னிக்கல் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் அத்தன்டிகேஷன். இது சுருக்கமாக OAuthன்னு சொல்லுவாங்க. இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த ஃபியூச்சரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புது வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, இல்லை புது ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அங்கே சைன்இன் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ட்விட்டர், லாகின் வித் கூகுள் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் அத்தன்டிகேஷன். இந்த வெப்சைட் தான் நமக்கு ஓப்பன் அத்தன்டிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது அந்த வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணணும். இப்போ அந்த வெப்சைட் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கீழே லாகின் வித் ஃபேஸ்புக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்த உடனே அந்த வெப்சைட் வந்து ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த டோக்கனை பயன்படுத்தி ஃபேஸ்புக் என்ன பண்ணும், ஒரு லிமிட்டட் ஆக்சஸை அந்த வெப்சைட்டுக்கு கொடுக்கும். ஸோ அந்த வெப்சைட்டு அந்த லிமிட்டட் ஆக்சஸை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான தகவலை அந்த ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் ஊர் சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஐடி கார்டை பார்த்து இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தம்பி அந்த ஐடி கார்டை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் அந்த ஐடி கார்டை வந்து எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஐடி கார்டை உங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஏற்கனவே ஒரு வெப்சைட்டில் நம்மளோட தகவல் இருக்குது. அந்த தகவலை வந்து நம்ம இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து கொடுக்குறோம். இது ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான். அதாவது அவங்களுக்கு தேவையான பொதுவான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இது அர்த்தம் கிடையாது ஃபேஸ்புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்க எடுத்துக்கிறாங்கிறது இது அர்த்தம் கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி லாகின் பண்ணுறது நமக்கு பாதுகாப்பானதா? ஆமாங்க, இந்த மாதிரி லாகின் பண்ணுறது நமக்கு முழுக்க பாதுகாப்பானது. இதனால் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லையோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்லையோ எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இருக்காது. ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்சைட்டும் இல்லை ஒரு அப்ளிகேஷனும் பாதுகாப்பானதாங்கிறத நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். அது எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வெப் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTPS இருக்கும். ஸோ அந்த HTTPS இருந்தால் மட்டும் அது ஒரு செக்யூரான வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம லாகின் பண்ணிக்கலாம். வெறும் HTTP மட்டும் இருந்தால் அது செக்யூரான வெப்சைட் கிடையாது. அங்கே நம்ம லாகின் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வெப்சைட் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தகவல் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரஸ்டான ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ண ஆப்பை மட்டும் தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர், சாம்சங் ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் இந்த மாதிரி ட்ரஸ்டான ஆப் ஸ்டோர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண ஆப்பை மட்டும் தான் பயன்படுத்தணும். ஆன்லைனில் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் இருக்குது. அந்த மாதிரி ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட தகவல் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஓப்பன் அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற அந்த நிறுவனங்கள், ஃபேஸ்புக், கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாங்க, இது ஒரு லாப நோக்கத்துக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட தகவல் வந்து அவங்களுக்கு தெரியணும். நம்ம எந்த மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு நான் பீஸா ஹட் ஆப் இல்லைனா மெக்டோனல் ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது அது கூகுளில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருப்பேன். ஸோ இதனால் என்ன ஆகுது, நான் வந்து பீஸா ஹட் ஆப் யூஸ் பண்ணுறேன், மெக்டோனல் ஆப் யூஸ் பண்ணுறேங்கிற தகவல் வந்து அந்த நிறுவனங்களுக்கு, ஃபேஸ்புக், கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரிலேட்டடான விளம்பரம் நமக்கு ஷோ பண்ணி அவங்க அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஓப்பன் அத்தன்டிகேஷன் OAuthனா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழா இணைவோம், நட்பால் உயர்வோம். நன்றி.